Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மின்கம்பம் திடீரென சாய்ந்ததில் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக பொதுமக்கள் உயிர் தப்பினர். திருப்பத்தூர் பூமாயி அம்மன் கோயில் எதிரில் மின்கம்பம் சாய்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பழுதடைந்த மின்கம்பங்களை சரி செய்ய கோரி ஏற்கனவே புகார் தெரிவித்தும் மின்வாரியம் அலட்சியமாக இருப்பதாகவும் கண் துடைப்பிற்காக ஓரிரு இடங்களில் மட்டும் மாதாந்திர பராமரிப்பு பணி மேற்கொள்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே மாம்பாக்கம் பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். தினந்தோறும் ஏராளமானோர் பயன்படுத்தும் வண்டலூர் கேளம்பாக்கம் நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துக்கள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனிடையே சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. ஸ்டாலின் அரசு நெடுஞ்சாலை துறையின் அலட்சியத்தால் தினசரி ஆயிரக்கணக்கானோர் பயன்படுத்தும் சாலை மரண குழிகளாக காட்சியளிப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே கேசவபுரத்தில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றாத அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீஞ்சூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் கேசவபுரத்தில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மேலும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் திறனற்ற திமுக அரசை கண்டித்து பொன்னேரி திருவொற்றையூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மழைநீர் வடிகால்களை முறையாக அமைக்காததால் மழை நீர் சாலைகளில் தேங்குவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை கோயம்பேடு பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழைக்காலம் தொடங்கி உள்ள நிலையில் இதுவரை வடிகால் பணிகள் நிறைவடையாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். சாதாரண மழைக்கே சாலையில் தண்ணீர் தேங்கும் நிலையில் கனமழை பெய்தால் தங்களின் நிலை என்ன என விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ரெகுலர் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா. இது ஒரு சொல்யூஷனே இல்லாமல் போயிட்டு இருக்கு. இது எப்போ முடியுன்னே தெரியல. நேற்று பெஞ்ச மழையில நிறைய பேர் கீழே விழுந்திருக்காங்க. பள்ளம் எது மேடு எதுன்னு தெரியாமல் தண்ணி எடுத்துன்னு போய் டேங்கில் எடுத்துன்னு போய் வேறு எங்கேயோ கொட்டிட்டு வராங்க. தண்ணி என்ன பிரச்சனையாகும்னு தெரியுது பொழுது அவங்களுக்கு. அப்படி இருந்தால் அது மறைக்கணுன்றதுக்காக 1008 வழிமுறைகளை செய்கிறாங்க. இவ்வளோ காசு இதில் செலவு பண்ணுறதுக்கு ஒரு நிரந்தரமான ஏன்னா ஒரு தீர்வு பண்ணலாம். சென்னை நங்கநல்லூர் அருகே வானுவம்பேட்டை பகுதியில் மண்டலம் 12 ஸ்டாலின் அரசு விளம்பரத்திற்காக நடத்தும் உங்களுடன் முதல்வர் முகாமில் ஈடுபடுத்தப்படும் பணியாளர்களை அதிகாரிகள் அடக்குமுறைக்கு உள்ளாக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 165வது வார்டில் பணியாற்றும் 22 தற்காலிக மலேரியா பணியாளர்களுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர் மற்றும் கழிவறை உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தராமல் அம்மா உணவகம், சமையலறை, மேல்நிலை தொட்டி, சம்பு தொட்டி, சுகாதாரத்துறை சார்பில் புதியதாக திறக்கப்பட்ட கிளினிக் உள்ளிட்டவற்றில் தூய்மை வேலை செய்ய கூறி சுகாதார ஆய்வாளர் ரோகிணி அடிமை போல் நடத்துவதாக பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உங்களுடன் முதல்வர் பேனரில் இருக்கும் ஸ்டாலின் உண்மையில் விளம்பரத்தில் மட்டுமே இருப்பதாக பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் தென்னந்தோப்பிற்குள் காட்டு யானைகள் நுழைந்து மரங்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் அழிந்து போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கல்லாத்து காட்டுப்பாளையத்தில் உள்ள குத்தகை தென்னந்தோப்பிற்குள் பலமுறை காட்டு யானைகள் நுழைந்து இதுவரை 70க்கும் மேற்பட்ட மரங்களை உடைத்து சேதப்படுத்திய நிலையில் 6 லட்சம் இழப்பீடு கோரி விவசாயி பூமாரி வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். காட்டு யானைகள் அட்டகாசம் குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா திமுக அரசின் வனத்துறை அலட்சியத்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் சிதைந்து வருவது பொதுமக்களிடம் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது யானைக்கு பூரா பார்த்தீங்கன்னா ஒரு 78 கண்ணுகளை மரத்துகளை பலன் தந்துக்கிட்டு இருக்கிற மரத்துகளை பூராத்தையும் கொப்புகளை பூரா குருத்துகளை பூரா உடச்சு நாசம் பண்ணிடுச்சு. ஒரு 10-15 மரத்தை மூட்டோட பிடுங்கி கீழே சாய்ச்சிருச்சு. இதனால் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல். ஏற்கனவே வனத்துறையிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம் பார்த்துட்டு போனாங்களே ஒழிய எந்த விதமான உதவியும் கிடையாது. முன்னாலெல்லாம் பட்டாசு கொடுப்பாங்க, இப்போ அதுவும் கொடுக்கறதில்ல. இந்த யானைகளை கொஞ்சம் முன்கூட்டி அவங்க ரோந்து அதை பண்ணி இது ஒதுக்கினா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ அதையும் அவங்க செய்யறதில்ல. எந்த வனத்துறை மூலமாக எந்த விதமான சம்சாரிகளுக்கு எந்த உதவியுமே இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே காரிய மேடை கட்டிடம் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்திய அதிகாரியை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தொகுதி வளர்ச்சி நிதியில் இருந்த ரூபாய் 12 லட்சத்தில் சுபான்ராவ் பேட்டையில் காரிய மேடை கட்டிடம் பணிகள் நடைபெற்று வந்தது. திடீரென பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் ராஜேஷ் பணியை தடுத்து நிறுத்தியதால் பொதுமக்கள் ஆத்திரமடைந்து அவரை முற்றுகையிட்டனர். மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் தடை விதிக்கப்படுவதாக
செயல்படுத்துவதை மக்கள் எதிர்த்து விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டினர். சிறு வயதில் திருடினால் சிறை தண்டனை இல்லை, குழந்தைகள் காப்பகத்தில்தான் அடைப்பார்கள் என்ற தைரியத்தில் சிறார்கள் எல்லாம் திருடர்களாக மாறும் அவல நிலை திராவிட மாடல் ஆட்சியில் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 15 வயது சிறுவர்களை பயன்படுத்தி இருசக்கர வாகன கொள்ளையில் ஈடுபட்ட விக்ரம் சிக்கினார். கடந்த 6 மாதங்களில் 30க்கும் மேற்பட்ட வாகனங்கள் திருடப்பட்டதாக விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து 3 சிறார்கள் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் விக்ரம் என்பவர் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். மேலும் 3 சிறார்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர். திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட அய்யனம்பாக்கத்தில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்காததை கண்டித்து திமுகவின் கூட்டணி கட்சியினரே சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். அய்யனம்பாக்கம் 5வது வார்டு சாலைகள் மழைக்காலங்களில் சகதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை உள்ளது. மேலும் 4 ஆண்டுகளாக எட்டீஸ்வரர் கோயில் தெருவில் காணாமல் போன கிணறு குறித்து புகார் அளித்தும் நகராட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாலை மறியல் நடைபெற்ற நிலையில் பெண்கள் சேற்றில் நாத்து நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேதமடைந்த சாலைகளால் மாணவர்கள், பெற்றோர்கள் விபத்தில் சிக்கி வருவதாகவும் உடனடி நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாகம் மீது மக்கள் கடும் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர்.